ஹீரோயின் லவ் பண்ண ஹீரோ இறந்துட்டான் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து ஆதி அப்படிங்கிற ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருப்பா. இப்போ இவ வந்து மும்பை போகலாம் அப்படி சொல்லி போனப்ப இறந்து போன பையன் திரும்ப வந்திருப்பான் அப்படி சொல்லி போன பாட்டிலே சொல்லியிருப்பேன். இப்போதான் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க ஹீரோ வந்து இறந்தெல்லாம் போயிருக்க மாட்டான், கோமா ஸ்டேஜுக்கு தான் போயிருப்பான். அவன் எந்திரிக்கிறதுக்கு 3 மாதம் கூட ஆகலாம், இல்லை 30 வருஷம் கூட ஆகலாம் அப்படி சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொன்னதுனால தன்னோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி தான் இவகிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஹீரோக்குமே அந்த கோமா ஸ்டேஜ்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினை பார்க்கலான்னு வந்திருப்பாங்க. இதெல்லாம் கூப்பிட்டு ஆதி கிட்ட சொல்றப்ப ஆதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உன் லைஃபை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி எதுவுமே பேசாம அங்கிருந்து கட் பண்ணிடுறான். கொஞ்ச நாள்லயே ஹீரோயினுக்கு கல்யாணம் அப்படி சொல்லி அவ ஃப்ரெண்டு மூலியமா தெரிய வருது. ஆதியுமே ஹீரோயினை போய் பார்த்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வந்துடலாம் அப்படி சொல்லி நினைச்சுதான் போயிருப்பான். பட் அங்கிருந்த ஒரு சொந்தக்கார பொண்ணு ஹீரோயின் கிட்டே போட்டோ எடுக்க கூட்டிட்டு போயிருப்பா. ஒரு சைடு ஹீரோ, இன்னொரு சைடு ஆதி. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் வந்துட்டு போனதுமே ஹீரோயினோட மூஞ்சி மாறிடுது. என்னன்னு கேட்குறப்ப இவ்வளோ நாள் நடந்தது எல்லாமே சொன்னப்ப நானே இல்லைங்கிறப்ப உன் லைஃப் அழகாங்கிறவனா வந்தான், அவனை போய் நீ பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பிச்சு வச்சுறாங்க. ஹீரோயினுமே ஆதியை தேடி ஆசையா ஓடி வந்தப்பதான் அவளுக்கு தகவல் தெரியுது ஆதியோட அம்மா இறந்துருப்பாங்க, நம்ம லவ் பண்ண பொண்ணும் போயிடுச்சு, கடைசியில் நம்ம அம்மாவும் போயிட்டான் அப்படி சொல்லி சூசைட் பண்ணலாம் அப்படி சொல்லி ஆதி போயிருப்பா. எப்படியோ கண்டுபிடிச்சு ஹீரோயின் அங்கே போய் பார்க்குறப்ப கரெக்டாக ஆதி மேலே ட்ரெயின் ஏறி ஆதியும் அங்கே இறந்து போயிடுறான்.